परम पावन राम पाप विमोचना. എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த സ്റ്റേജിൽ കയറേണ്ട ഭാഗ്യമേ എനിക്കില്ലേ. என்ன கேட்டேன்னாக்கா இவாளெல்லாம் பெரிய மேதைகள். പാലക്കാട് രാജാമണി സാർ കൂടെ ഒക്കാറതേ പെരിയ ഭാഗ്യം. ഞാൻ പാട്ട് പഠിക്കാത്ത വ്യക്തിയായിട്ടും ഐ എം ഓൺലി എ മ്യൂസിക് പ്രൊമോട്ടർ. ഇവാളെല്ലാം എല്ലാ ഇപ്പോഴത്തെ ഭാഗവതാണ് എല്ലാവരും എനിക്ക് പേഴ്സണലാണ് നന്നാ തെരിയും. ഇപ്പം എനിക്ക് ഒരു കാര്യം മാത്രം ഭാഗവതം വെച്ച് പേசுறதுனாக்கா ഞാൻ സ്കൂൾ പഠിക്കാത്ത 52 എന്നോട് അണ്ണാക്ക് കല്യാണം കൽപ്പാറ്റിയാണ്, നടു കൽപ്പാറ്റി. ഊരെത്താൻ ചൊല്ലുക. ഊരെത്താനോട് പൊണ്ണ് വിജയം എന്നോട് മന്നിയാക്കും. அந்த கல்யாணத்துக்கு ராமபாகவதராக்கும் கச்சேரி. சிஆர் மணியர் வயலின், சுப்பையர் மிருதங்கம், மணிமாமா உட்காந்துருக்கார். எனக்கு சின்ன ஒரு ஓர்மை இருக்குது. நான் 3rd form படிக்கிறேன். அந்த ஒரு கச்சேரி தான் ராமபாகவதரோடு நான் கேட்டிருக்கேன். அது எப்பொழுதும் நான் ஸ்ரீராமத்தை சொல்லுவேன். நான் பின்ன இந்த தியாகராஜ ஆராதனை எல்லாம் தொடங்குறதா இப்போ ரீசெண்டாக தான் என்னோட மாமா P.A. ராமையர் பாம்பேலேருந்து வருவார். அவர் கூட இங்கே நிறைய மணிமாமா கூட ஆராதனை உற்சவம் நிறைய கேட்டிருக்கு. என்னோட ஊர் நெச்சூராகும். இந்த தியாகராஜ ஆராதனை தொடங்கின ആദ്യത്തെ സംഗീത ക്ലാസ് തുടങ്ങിയത് ഫ്ലൂട്ട് NR കൃഷ്ണയ്യരാക്കും. അവർ നെച്ചൂരാക്കും. അവരാക്കും ആദ്യം പാട്ട് ക്ലാസ് കൽപ്പാറ്റിയിൽ തുടങ്ങിയതാണ്. അവ സ്റ്റുഡൻസ് ഇപ്പോഴും പാലക്കാട്ടിൽ ഇരിക്കുക. இந்த மாதிரி சில அனுபவங்கள் எனக்கு நன்னா தெரியும். இந்த பாலக்காடு ஃபைனான்ஸ் സെക്രട്ടറി എന്ന നിലയ്ക്ക് ഒരു 10 കൊല്ലം ഒരു 7 കൊല്ലം പിന്നാലെ ராமபாகவதரோட பெரிய ஃபோட்டோ நாங்கள் ஃபைனான்ஸ் சொசைட்டியில் அனாச்சாரம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீராமன் அன்றைக்கி வந்திருக்கார். அவர் சித்தப்பா எல்லாரும் கூட இருந்தார். அப்படி ஒரு ஃபோட்டோ அங்கே பெரிய ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கோம். இன்னைக்கு என்னன்னு கூப்பிடறா சொன்னேன். நீங்களும் வந்து இந்த சபையை 2 வாக்கு பேசணும்னு சொல்லி ஸ்ரீராம் சொன்னார். ஸ்ரீராமன் நானும் നൈബേഴ്സാണ്. പിന്നെ ഇതിൽ വേറെ കാര്യം, പിന്നെ ഞാൻ പുള്ളി കേട്ടതാണൊക്കെ യൂട്യൂബിൽ ഒരുപാട് കച്ചേരി ഡെയിലി 2.5 മണിക്കൂർ 3 മണിക്കൂർ കേൾപ്പയും. ചെമ്പൈ വൈദ്യനാഥ ഭാഗവതർ, അരിയക്കൂടിയോട് മറ്റേ മധുരമണി ഇവാളോടെ நிறைய கேட்பேன். அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு உள்ளது. கேட்ட அனுபவம். இப்போ சபா நடத்திட்டு 40 കൊല്ലமாக அதோட സെക്രട്ടറിയാവും ഇരുന്നിട്ടിരിക്കെ. ഇപ്പോൾ പാലക്കാട്ടിൽ സംഗീതത്തും വളരണം ചൊല്ലി, കർണാടക സംഗീതം നന്നാ വളരണം ചൊല്ലി നന്നാ മെനക്കെടവും ചേരേൻ. இப்போ சபா நடத்துறதெல்லாம் மகா பிரயாசமாக இருக்குது. மாத கச்சேரி பண்ணுறதுக்கே புத்திமுட்டாக இருக்குது. என்ன கேட்டீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சென்னையிலேருந்து வந்து போகிறதுக்குள்ள ரெமுனேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளால் பெற்றுறதில்லை. மந்திரி கலெக்ஷன் மாற்றம்தான் உள்ளது. പിന്നെ ഞാൻ இந்த എല്ലാ വേദിയിലും ചൊല്ലുവേൻ. ഒന്ന് ചൊല്ലേണ്ടത് ഇപ്പം நிறைய കുട്ടികൾ പാടില്ല. ഇവാളെ തുടക്കക്കാരാക്കും. ഇവാളോട് കച്ചേരിയായി നമ്മ സഭാവിലെ ഒരു മ്യൂസിക് പ്രൊമോട്ടർ ചൊല്ലി പാലക്കാട് ഫൈൻ ആർട്ട് സൊസൈറ്റിയോട് വേദിയിൽ അവൾക്ക് കച്ചേരി ഏർപ്പാടാക്കിന நாங்கள் 5 பேர் இருப்போம். இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் தான் பேசுகிறோம். சங்கீதம் எப்படியும் மறக்கிறதில்லை. நான் காரியமாக சொல்கிறேன். இப்போ இந்த தொடக்கக்காராக்கு நாளைக்கு பெரியவாளாகும். இப்போ 2-3 மாதமாக அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சேவேஜ் கொடுக்குறோம். நாங்கள் 10 பேர். விஜயாம்பா மேடத்துக்கு தெரியும். அப்போது இந்த ட்ரெண்டு மாறணும். சின்ன குட்டிகள் பாடுறதும் அப்கமிங் ஆர்டிஸ்ட் பாடுறது எல்லாரும் மெம்பர்ஸும் மியூசிக் லவர்ஸும் வந்து கச்சேரி கேட்கணும். அவளை പ്രോത്സാഹിപ്പിക്കണം. എന്നാൽ இந்த கர்நாடக சங்கீதம் இனிமேல் வளரும். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக்க நான் சொல்கிறேன். அல்லாட்டா இந்த லெவலில் போனாக்கா நம்ம வெளியில் பலதும் சொல்லலாம். இங்கே கல்பாத்தியில் நம்ம சபா தொடங்கி 70 கொல்லமாகும். பாலக்காட்டில் 40 மெம்பர்ஸ் இல்லை எங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன். ஆறாவதுக்கு போய் மெம்பர்ஷிப் போடுற நீங்கள் இதுக்கு இப்படி சங்கீதம் ப்ரொமோட் பண்ணுறீங்க என்ன அவசியம் கேட்குறான். அப்படியாக இருக்குது இப்போத ஸ்திதி. இது எல்லாருக்கும் தெரியாது. நம்ம இந்த வேதியில் பெருசாக எல்லாம் பேசுகிறோம். അതൊന്നും ശരിയല്ല. സംഗീതം വളരണമാണ് നമ്മ മനസ്ഥിതിയും മാറണം. പഴയ ആൾക്കാർ ഒരു മനുഷ്യനെ
இந்த 10-70 பெரிய பாபுதாவோட ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கோம். இப்போது குட்டிகளுக்கு எம்எஸ்ஸை தெரியாது, டிகே படமான தெரியாது, எம்எல் வந்தவங்க தெரியாது, மணி அண்ணாவை தெரியாது. அப்படி போகிறது. അപ്പോൾ ഇതെല്ലാം പ്രൊമോട്ട് ചെയ്യണമെന്നുണ്ട്. അത് എല്ലാവരും വിചാരിച്ച് നമ്മളെ സഹായിച്ചാൽ നന്നായിരിക്കും ചൊല്ലി എന്നോട് அந்த மனசுள்ளதை திறந்து சொன்னேன். நம்மளதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடறதுக்கு ஸ்ரீராமுக்கும் അവ കുടുംബക്കാർക്കും എല്ലാവർക്കും പാലക്കാട് ഫൈനാൻസ് സൊസൈറ്റിയുടെ പേരിൽ പേരിൽ നന്ദി. ഇതുമാതിരി നിറയെ ഫംഗ്ഷൻ നടക്കട്ടെ. ഇത് കൂപ്പിട്ടതുக்கு ഒരിക്കൽ കൂടി നന്ദി ചൊല്ലി എല്ലാ ആശംസകളും ചൊല്ലിയിട്ട് നമസ്കാരം பண்ணி വാക്കുകൾ നിർത്തണം. നമസ്കാരം. പരമ പാവന രാമ പാപവിമോചന പരമ പാവന രാമ പാപവിമോചന